சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தங்களை நேரில் சந்தித்து மற்ற விவரங்களை கூறுகிறேன். வணக்கம். முத்துநகை. மன்னவா, மலர்கொடிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நலமாக வாழ்கிறாள் என்பதை கேட்கும் பொழுது என் உள்ளம் பரவசம் அடைகிறது. புலவரே, முத்துநகை விரைவில் இங்கு வரப்போகிறாள் என்பதை அறியும் பொழுது என் உள்ளம் பரவசம் அடைகிறது. என்ன பார்த்திவா, அப்படி வியப்போடு பார்க்கிறாய்? மன்னவா, தங்கள் புதல்வியான இளவரசியாரின் வாழ்வை நினைத்து புலவர் பரவசப்படுகிறார். புலவரின் புதல்வி வரப்போவதை நினைத்து தாங்கள் பரவசப்படுகிறீர்கள். புலவருக்கும் ஒரு சோழ அரசருக்கும் இருந்த நட்பை பற்றி நான் படித்த வரலாறு உண்மையாகத்தான் இருக்கும் என்று இப்போது புரிகிறது. எதை பற்றி சொல்கிறாய்? கோப்பெருஞ்சோழரை காணாமலே அவரிடம் நட்பு கொண்டிருந்த புலவர் பிசிராந்தையார் மன்னர் வடக்கிருந்த போது தானும் வந்து பங்கு கொண்டாராமே, அந்த வரலாற்றைத்தான் கூறுகிறேன். அத்தகைய நட்பு சோழ குலத்தின் தனிச்சிறப்பு பார்த்திபா. ஆனால் அவர்கள் இருவரும் வடக்கிருந்து உயிர்விடும் நேரத்தில்தான் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடிந்தது. ஆனால் நாங்கள் இருவரும் நினைவு தெரிந்த நாள் முதலே நட்பு கொண்டு வாழ்பவர்கள். அது எனக்கு இன்று நன்றாக புரிந்துவிட்டது புலவர் பெருமானே. மாமன்னரே தங்கள் புதல்வியாரின் வரவை நினைத்து இந்த அளவிற்கு மகிழ்கிறார் என்றால் எனக்கும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகிறது. உன்னுடைய ஆவலுக்கு அர்த்தம் இருக்கிறது பார்த்திபா. முத்துநகையை பற்றி நீ கேட்டது சிறிதளவு மட்டுமே. அவள் சோழ நாட்டிற்கு வரும்பொழுது முத்துநகையின் தனிச்சிறப்பு உனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். பிரபு, முன்பெல்லாம் அடிக்கடி நம் இல்லத்திற்கு வந்து அளவளாவி விட்டுச் செல்லும் தங்கள் அக்கையார் சில நாட்களாக நம் அரண்மனை பக்கம் வருவதே இல்லையே, ஏன் பிரபு? உண்மைதான் தேவி. நானும் அக்கையாரை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எதன் பொருட்டு இங்கு வருவதை அவர் தவிர்க்கிறார் என்று எனக்கும் தெரியவில்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், மகள் கலைவாணிக்கு செழியனை மனம் முடிப்பது பற்றி நம்மிடையே பேசினார்களே, அதை பற்றி நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நம் மீது கோபம் கொண்டுள்ளார்கள் என நான் நினைக்கின்றேன். செழியன் பாண்டிய நாட்டில் இல்லாத சமயத்தில் நாம் எப்படி அவனுடன் அவன் திருமணத்தை பற்றி பேச முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? நீண்ட நாட்களுக்கு பிறகு செழியன் இப்போதுதானே பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கிறான். இப்பொழுதும் கூட கலைவாணியை திருமணம் செய்து கொள் என்று செழியனிடம் கூற முடியாத சூழ்நிலையில்தானே நாம் இருக்கின்றோம். நிச்சயமாக சோழ நாடு செல்வதற்கு முத்துநகை என்னிடம் உத்தரவு வாங்கிய அன்று செழியன் தாமரை காதலை பற்றி அந்த அளவிற்கு எடுத்துச் சொல்லி சென்ற நிலையில் நம்மால் எப்படி செழியனிடம் கலைவாணியை திருமணம் செய்து கொள்ளும்படி கூற முடியும்? இந்த விஷயத்தை நாம் மிகவும் பக்குவமாகத்தான் கையாள வேண்டும். அக்கையார் இங்கு வராததற்கு காரணமாக எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பாண்டிய நாட்டிற்கு வரவிருக்கும் ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பணியில் தன் மகன் மகேந்திரனை அமர்த்துங்கள் என்ற கோரிக்கையுடன் வீரபாகு என்னை வந்து சந்தித்தார். அவருடைய அந்த கோரிக்கையை நானும் முத்துநகையும் நிராகரித்து விட்டோம். அந்த கோபத்தில் அவர்தான் என் அக்கையாரை இங்கு வராதபடி தடுத்திருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. சந்தேகமே இல்லை, அவர் அதுபோல் நடந்து கொள்ளக்கூடியவர்தான். அவர்தான் தங்கள் அக்கையாரை இங்கு வரவிடாமல் தடுத்திருப்பார். வணங்குகின்றேன் தந்தையே. வா இளம்பழுதி, சொல்லுங்கள். இவர் வெளியூர் செல்ல வேண்டும் என்கிறார். என்ன இளம்பழுதி, நான் தான் சென்ற முறையே உன்னிடம் கூறினேனே, இப்போதைக்கு கொற்கைக்கு செல்ல வேண்டாம், இன்னும் சில நாட்கள் கழிந்து செல்லலாம் என்று. நான் தற்போது கொற்கைக்கு செல்லவில்லை. வேறு எங்கு செல்கின்றாய்? சேர நாட்டிற்கு. சேர நாட்டிற்கா? எதன் பொருட்டு அங்கு செல்கின்றாய்? என்னால் அங்கு எழுந்துள்ள பிரச்சனையை நானே தீர்த்து வைக்க விரும்புகின்றேன்.
அதன் பொருட்டுத்தான் இந்த சேர நாட்டு பயணம். என்ன சொல்கின்றாய் இளம்பழுதி? உன்னால் எப்படி சேர நாட்டில் பிரச்சனை எழுந்துள்ளது? ஆமாம் தந்தையே, சோழ நாடும் பாண்டிய நாடும் சம்பந்தி நாடுகளாக இருப்பதால் தான் சேர நாட்டார் சோழ நாட்டாருடன் திருமண பந்தத்தில் இணைவதை விரும்பாமல் பாண்டிய நாட்டார் சதி செய்து விட்டதாக சேர நாட்டார் நம்பிக்கொண்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள் தந்தையே. எனது திருமணத்தின் மூலமாகத்தானே சோழ நாடும் பாண்டிய நாடும் சம்பந்தி நாடுகளாக ஆனது. அதனால் நான் தானே பிரச்சனையின் காரணகர்த்தா. அது மட்டுமல்ல, நான் சோழ நாட்டிற்கு சென்று வந்த பின்னர்தான் கிள்ளியின் திருமண நிறுத்தம் நடந்தது என்றும் சேர நாட்டார் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதையும் நான் சென்று தீர்த்து வைப்பதுதானே முறை. இல்லை இளம்பழுதி, சேர மன்னரை நீ சந்திப்பதை விட நான் சென்று சந்திப்பதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். ஏனெனில் இது மாமன்னர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் பெரியவர்கள் நீங்கள் இருவரும் சந்தித்து பேசினால் அது ஏதோ சிறியவர்கள் செய்த தவறுகளை பெரியவர்கள் சேர்ந்து மூடி மறைப்பது போன்ற தோற்றத்தை உண்டு பண்ணிவிடும். அது மட்டுமல்ல, அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதி இந்த விஷயத்தினால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார். அதனால் சேர மன்னரிடம் நானே நேரில் சென்று விளக்கம் அளிப்பதுதான் சிறந்தது. பிரபு, இளம்பழுதி எடுத்து வைக்கும் வாதங்கள் நியாயமானதாகத்தானே இருக்கின்றது. அவனை சேர நாட்டிற்கு அனுப்புவதற்கு ஏன் தயங்குகின்றீர்கள்? இல்லை தேவி, சேர மன்னர் சோழ மன்னரைப் போலவோ என்னைப் போலவோ ஆதரித்து போகும் குணமுடையவர் அல்ல. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சற்று அடாவடித்தனமாக நடந்து கொள்பவர். அதுதான் எனக்கு தயக்கமாக இருக்கின்றது. தந்தையே, சிறு வயதிலிருந்தே தங்களிடம் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்தவன் நான். தங்கள் வளர்ப்பு என்றைக்கும் சோடை போகாது. சிறிது காலம் என்றாலும் கொற்கையை தனியாக ஆண்ட தகுதியும் எனக்கு இருக்கின்றது. சேர மன்னரை நான் தனியாக சந்தித்து விட்டு வர எனக்கு அனுமதி தாருங்கள். என்னம்மா மலர்கொடி, நீ என்ன சொல்கின்றாய்? இவர் சொல்வதை பார்த்தால் நியாயமாகத்தான் படுகிறது. இந்த பிரச்சனையை தங்கள் மகனாக இருந்து தீர்த்து வைப்பதை விட சோழ மன்னரின் மருமகனாக இருந்து தீர்த்து வைக்க நினைக்கின்றாரே, இது பாராட்டிற்குரியது என்பது என்னுடைய கருத்து. நீ என்ன சொல்கின்றாய் பஞ்சவன்மாதேவி? மலர்கொடி கூறியதை நான் வரவேற்கின்றேன். இளம் வழுதியை சேர நாட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள் என்பதுதான் எனது கருத்தும். சரி இளம்பழுதி, முன்னறிவிப்பு எதுவுமின்றி நீ சேர நாட்டிற்கு செல்வது முறையல்ல. முதலில் சேர நாடு வருவதாக சேர மன்னரின் அனுமதி கேட்டு அவருக்கு ஒரு மடல் அனுப்பு. அவர் அனுமதித்த பின் அங்கு செல்லலாம். அப்படியே ஆகட்டும் தந்தையே. வாருங்கள். வேதவல்லி, அம்மா, ஐயா, வணக்கம். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் சொன்னபடி எச்சரிக்கையாக தாமரையை பார்த்து கொள்ள வேண்டுமே, அவருக்கு உணவு சமைப்பதற்காக தான் விறகை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆடடா, பார்த்தீர்களா வேதவல்லிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று. ஏன் வேதவல்லி, நாங்கள் இருவரும் இல்லாத நேரத்தில் தாமரை எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்று பார்த்தாயா? பார்க்காமல் இருப்பேனா? பார்த்தேன். அவளுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க வேண்டியது நம்முடைய கடமைதானே. கேட்டாயா? கேட்காமல் இருப்பேனா? கேட்டேன். அவள் உன்னிடம் ஏதாவது சொல்லி இருக்க வேண்டுமே, சொன்னாளா? சொல்லாமல் இருப்பாரா? சொன்னார். இல்லை இல்லை, அவர் எதுவும் சொல்லவில்லை. என்னடி சொல்கிறாய்? என் மகன் இடும்பனிடம் சொல்லச் சொல்லி ஏதாவது சொல்லி இருப்பாளே, அதை சொல்வதற்கு நீ போகவில்லையா? அம்மா, அப்போது நான் ஏதோ தெரியாமல். என்னடி தெரியாமல்? உன்னை இங்கு எதற்காக நாங்கள் பணிக்கு அமர்த்தினோம்? இடும்பன் இங்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆமாம். ஆனால் நீ என்ன செய்தாய்? இடும்பனிடம் தாமரைக்காக தூது சென்றிருக்கிறாய். தாமரைதான் உங்கள் மகனை பார்க்க விரும்புவதாக கூறி என்னை அனுப்பி வைத்தார். அவள் சொன்னால் நீ சென்று வருவாயா? நீங்கள் தானே இங்கு என்னை வேலைக்கு அமர்த்தும் போது
அவர் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்றீர்கள்? ஓ, அதற்காக அவள் கதவை திறந்து கொண்டு நான் வெளியே போக வேண்டும் என்று கேட்டிருந்தால் அதையும் செய்திருப்பாயோ? இல்லை இல்லை, அப்படி செய்ய மாட்டேன். இப்பொழுது நீ செய்த காரியமும் அதுதானே. நாங்கள் அடைத்து வைத்திருக்கும் ஒரு பெண் எங்கள் மகனை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றதற்கு துணை போயிருக்கின்றாயே. ஏன் எப்படி செய்தாய்? விவகாரம் இவ்வளவு பெரிதாக மாறும் என்றும் தாமரை மனதில் இப்படி ஒரு திட்டம் இருக்கும் என்றும் நான் நினைக்கவே இல்லை தாயே. இடும்பனிடம் சிறிது பேச வேண்டும், ஒரே ஒரு முறை வந்துவிட்டு போகச் சொல் என்றார். ஒரேடியாக இங்கிருந்து தப்பித்து போவதற்காக தான் அப்படி கேட்டார் என்று அப்போது எனக்கு புரியவில்லை. அவள் உன்னிடம் நாடகமாடி இருக்கிறாள், நீயும் அதை நம்பிவிட்டாய். அதனால் எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கிறது என்று பார்த்தாயா? நான் மட்டும் சரியான நேரத்தில் அவளை தப்பிக்க விடாமல் செய்து இங்கு கொண்டு வராமல் போயிருந்தால் நம் அத்தனை பேர் கழுத்தையும் வெட்டி எறிந்திருப்பாள் அந்த மங்கம்மா. இருளாயி, ஒரு தவறு செய்தவர்களை விட அந்த தவறுக்கு துணை போனவர்கள் தான் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் நம் குடும்பமே அழியும் அளவிற்கு இவ்வளவு பெரிய தவறு செய்த இவளை இன்னும் ஏன் நாம் விட்டு வைக்க வேண்டும்? இப்பொழுதே இவள் கழுத்தை அறுத்து விடுகிறேன். அம்மா அம்மா, என்னை காப்பாற்றுங்கள் அம்மா. நான் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. உங்களுக்கு தெரியாதா? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்கே பாருங்கள், எதற்கெடுத்தாலும் இப்படி குத்துவாளை ஓங்கிக் கொண்டிருந்தால் இதற்கும் சேர்த்து மங்கம்மா தேவியரிடம் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். இவளை விட்டு விடுங்களேன். ஓ, உனக்கு இதே வேலையாக போய்விட்டது. எப்படியோ போ. இருளாயி, இன்னொரு முறை இவளே தாமரை அழைத்து கொண்டு போய் பூம்புகாருக்குள் விட்டு விட்டு வருவாள். அதற்கும் சேர்த்து மங்கம்மா தேவியாருக்கு நீயே பதில் சொல். பார்த்தாயா, நிலைமை எவ்வளவு மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாயா? இனிமேலாவது எச்சரிக்கையாக இரு. புலவரே, முத்துநகையின் அறையை அடுக்கும் போது இந்த கட்டாரியை கண்டேன். இது என்ன அதிசயம்? இந்த கட்டாரியை இவ்வளவு சிறப்புக்குரியதாக வைத்திருக்கிறாரே. ஏன், உனக்கு அதில் என்ன ஆச்சரியம்? இல்லை, வழக்கமாக பெண்கள் மலரை விரும்புவார்கள், அழகான விலை உயர்ந்த ஆடைகளை விரும்புவார்கள், ஏன் நகைகளை இப்படி பொறுப்போடு எடுத்து வைத்து அழகு பார்ப்பார்கள். ஆனால் இவர் ஒரு கட்டாரியை அல்லவா இப்படி வைத்திருக்கிறார்? உண்மைதான். என் மகள் இதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறாள். ஏன் தெரியுமா? ஏன்? அவள் பிறந்த நாள் அன்று நான் தான் இதை அவளுக்கு பரிசாக வாங்கி தந்தேன். இது அதைவிட அற்புதம். தந்தை மகளுக்கு ஒரு ஆயுதத்தை தந்தார் என்றால் யாரும் நம்பக்கூட மாட்டார்கள். ஆனால் நான் இதை பரிசளித்த போது முத்துநகை எப்படி மகிழ்ந்து போனாள் தெரியுமா? இதற்கு முன் தந்த பரிசு பொருட்கள் எதற்காகவும் அவள் அப்படி சந்தோஷப்பட்டதில்லை. வீராங்கனையான அவர் இதை கண்டு அப்படி மகிழ்வதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைதான். நான் இதை தந்தபோது அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டால் நீ திகைத்து போவாய் பார்த்திவா. என்ன சொன்னார்? நான் இந்த கட்டாரியை கொண்டு இருங்கோவேளை கொல்வேன் என்றாள். அப்போதே அவருக்கு இருங்கோவேல் மீது அவ்வளவு வஞ்சம் இருந்ததா? நான் இருங்கோவேளோடு நட்பு கொண்டிருப்பதாக நினைத்து என்னையே சிறைக்கு செல்லும்படி செய்தவளாயிற்றே அவள். அவன் மீது வஞ்சம் இல்லாமலா இருக்கும்? நீங்கள் சொல்வதும் சரிதான். இருங்கோவேல் பல வருடங்களாக சோழ பேரரசுக்கு பலவிதமான தீங்குகள் செய்தவனாயிற்றே. மன்னரையை சூழ்ச்சி செய்து கொல்ல முயன்றவனாயிற்றே. சோழ நாட்டின் மீது பற்று கொண்ட தங்கள் மகள் அப்படி இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் அவள் இந்த கட்டாரியை பயன்படுத்தும் நிலை ஏற்படவில்லை. இருங்கோவேளை தீமூட்டி எரிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை செய்வதற்காக அவள் தன் வாழ்வையே பலியிட்டுக் கொண்டாள். வேண்டாம் ஐயா, வேண்டாம். இப்போது நீங்கள் அதையெல்லாம் நினைத்து குமர வேண்டியதில்லை. அவர் அவனை பழி தீர்ப்பதற்காகத்தானே அப்படி செய்தார். உண்மைதான். அதை நினைத்து மன்னரே பெருமைப்படுகிறார், நாடே வியப்படைகிறது. பிறகென்ன? அந்த வீரச் செயலை கேட்டுதான் நானும் அவர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருக்கிறேன். அந்த வீரத்தின் வடிவை நேரில் காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். அவள்தான் இங்கு வரப்போவதாக மடல் அனுப்பியிருக்கிறாளே. விரைவில் அவள் இங்கு வந்து விடுவாள். இந்த நேரத்தில் அவள் இங்கு வருவதில்
மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. அது என்ன? சித்ரா பௌர்ணமி வரப்போகிறது. அதனால் என்ன? அன்றுதான் அவள் பிறந்த நாள். ஓ, இப்போதுதான் உங்கள் மகிழ்ச்சியின் பொருள் எனக்கு புரிகிறது. இந்த பிறந்த நாளின் போது அவர் இங்கு இருப்பார் இல்லையா? இந்த ஆண்டு அவளுக்கு ஒரு சிறப்பான பிறந்தநாள் பரிசு தர வேண்டும். நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் தரும் பிறந்தநாள் பரிசை கண்டு அவரை ஆச்சரியப்பட போகிறார். பாருங்கள். மன்னவா, தாங்கள் சோழ நாட்டிற்கு சென்று வந்ததிலிருந்து சற்று அமைதி இழந்தே காணப்படுகிறீர்கள். எதிர்பாராத சம்பவங்கள் நம்மை நிலைகுலையச் செய்யும் நேரங்களில் நம் மன உறுதியை விட்டுவிடக்கூடாது என்பதை நான் தங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. தங்களின் நல்லுரைகளுக்கு நன்றி பிரதானியாரே. ஆனால் தற்பொழுது நான் சோழ நாட்டை பற்றி நினைக்கவில்லை. இளவரசியார் பரிவர்த்தினியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். மன்னவா, நம் இளவரசியார் சமீபத்தில் கோவிலுக்கு சென்றிருந்த போது தனது மகள் திருமணத்திற்கு உதவுங்கள் என்று கேட்ட ஏழை தாய்க்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த நகையை கயட்டி தந்து உதவினாராமே. இப்போது எல்லோருமே இதை பற்றித்தான் பெருமையாக பேசிக் கொள்கின்றனர். அந்த தர்ம குணம் அவளுடன் பிறந்த குணம். யாரேனும் சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் போதும், ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி புரிந்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பாள். அப்படிப்பட்ட நற்சிந்தனையும் நற்குணங்களும் நிறைந்த இளவரசியார் பரிவர்த்தினிக்கு சோழ நாட்டு வரன் தட்டிப்போனால் என்ன? வேறு திருமண ஏற்பாடு செய்யலாமே. அதற்கு நான் முயற்சி செய்யாமல் இருப்பேனா? மகள் பரிவர்த்தினியின் சுயவரத்திற்கு உடனே ஏற்பாடு செய்வதாகத்தான் இருந்தேன். ஆனால் அவளோ தற்போது என் திருமணத்திற்கு அவசரம் வேண்டாம், இன்னும் சில நாட்கள் போகட்டும் என்று என்னை தடுத்து நிறுத்திவிட்டாள். மாமன்னருக்கு வணக்கம். என்ன தளபதியாரே? பாண்டிய நாட்டிலிருந்து நம்மோடு சமாதானம் பேசுவதற்காக இளவரசர் இளவழுதி சேர நாட்டிற்கு வரப்போவதாகவும் அதற்கு நம் அனுமதியை கேட்டும் மடல் வந்திருக்கிறது. ஆஹா, இது மிகவும் நல்ல செய்தியாக இருக்கிறதே. இரு நாடுகளுக்கிடையில் பிரச்சனை மூண்டிருக்கும் சமயத்தில் ஒரு நாட்டின் இளவரசர் தானே முன்வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நினைப்பது நாம் வரவேற்க வேண்டிய மிகவும் நல்ல விஷயமாயிற்று. எது வரவேற்க வேண்டிய விஷயம் பிரதானியாரே? குழந்தையும் கிள்ளி விட்டுவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவதைப் போல் அவர்கள் செய்கின்ற தவறையெல்லாம் செய்துவிட்டு அந்த தவறை பூசி மொழுகுவதற்காக நம்மிடம் சமாதானம் பேச வேண்டும் என்று வருவார்கள். அதை நாம் வரவேற்கவும் வேண்டும், அப்படித்தானே? நிலைமையை தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் அமைச்சரே. அவர்கள் நம் பகைவர்கள் என்று தெளிவாக உணர்ந்த பிறகு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதினால் என்ன பயன் ஏற்பட்டுவிடப் போகிறது? இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே பகையுணர்வு வளருமே தவிர குறையும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் இப்படி எதிர்மறையாக தாங்கள் எண்ணுகிறீர்கள்? சற்று நம்பகத்தன்மையுடன் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினால் இரு நாடுகளுக்கிடையே மூண்டுள்ள பகை குறையும். அதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்ற வகையில் சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் பிரதானியாரே? பாண்டிய இளவரசர் இளவழுதியை இங்கு வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினால் நம் இரு நாடுகளுக்கிடையே மூண்டுள்ள பகை குறையும் என்று தாங்கள் அபிப்பிராயப்படுகிறீர்களா? ஆம் மன்னவா, பாண்டிய நாட்டார் தவறு செய்து விட்டதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர்களோ நேரில் வந்து விளக்கம் தருகிறோம் என்கிறார்கள். அப்படி அவர்கள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது உண்மை என்ன என்பது தெளிவாக தெரிந்துவிடப் போகிறது. எனவே பாண்டிய இளவரசர் இளம்வழுதிக்கு இங்கு வருவதற்கு தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மன்னவா, அது தவறு. இளவரசர் இளவழுதி இங்கு வருவதற்கு நாம் அனுமதி வழங்கக்கூடாது.